கமெண்டில் விட பதிவு பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதை என்ன எப்படி செய்கிறேன்ற பற்றி நாங்கள் இப்போ விளக்கமாக பார்ப்போம். முதல்ல சின்ன கணக்கு 2 கணக்குலேருந்து கொஞ்சம் பெரிய கணக்கு 2 கணக்கு, ரெண்டுமே ஒரே மாதிரி கணக்கு தான், ஆனால் கொஞ்சம் அடையாளங்கள் வேறுபட்டு இருக்குது. 10/2 பெருக்கல் 3/2 பிராக்கெட்டுக்கு இருக்குது. அதே மாதிரி 10/2 பெருக்கல் அடையாளம் இல்லாமல் 3/2 இருக்குது. இந்த 2 வினாக்கும் வேறு விட வரும். ரெண்டுமே ஒரே வினா எப்போ ஆனால் வேறு விட வரும். அதை நன்று விளக்கமாக பார்ப்போம். முதல் 2 கேள்வியும் செய்துட்டு 3வது 4வது கேள்விக்கு போவோம். நாங்கள் முதலாவது வினா எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். 3/3 இருக்குது. நாங்கள் வளமையாக செய்கிற மாதிரி செய்தால் நாங்கள் முதல்ல 3 செய்வோம். 3ஐயும் கூட்டினா 6, 6 3ஆக வகுத்தோம்னா வரப்போகிற விட 2. ஆனால் இது பிழையான விட. சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் பொட் மேத்ஸ் விதியை பயன்படுத்தி எப்படி செய்கிறேன்ட்டு. பொட் மேத்ஸ்ண்டா முதல்ல என்னென்னு பார்ப்போம். பொட் மேத்ஸ்ண்டா BOD பொட் MA பொட் மேத்ஸ் MAS பொட் மேத்ஸ்ன்னு சொல்லுவோம். பொட் மேத்ஸ்ண்டா முதலாவது பிரேக்கெட் செய்யணும். எந்த ஒரு செய்கை வழியிலையும் முதலாவது பிரேக்கெட் செய்யணும். அடுத்தது ஆஃப், அதாவது இன்னும் ரெண்டாவதா ஆஃப் செய்யணும். அதாவது ஆஃப் பண்ணா இன் அல்லது எக்ஸ் வர்க்கம் மூலம் இதுகள் இருந்தால் அதுகளை ரெண்டாவது செய்யணும். மூன்றாவது டிவிஷன் வகுத்தல் செய்யணும். அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பெருக்கல், அடுத்தது கூட்டல் அடிஷன் கூட்டல், அடுத்தது கழித்தல் செய்யணும். பிரேக்கெட் ஆஃப் வகுத்தல் பெருக்கல் கூட்டல் கழித்தல், வகுத்தல் பெருக்கல் கூட்டல் கழித்தல். பிரேக்கெட்டுக்கு அடுத்தது ஆஃப், ஒஃபுக்கு அடுத்தது வகுத்தல், வகுத்தலுக்கு அடுத்தது பெருக்கல், பெருக்கல் அடுத்தது கூட்டல், கூட்டலுக்கு அடுத்தது கழித்தல். இந்த ஓர்டரில் செய்தால் தான் எல்லாருக்குமே ஒரே விட வரும். இல்லாட்டிக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான விட வேற பார்க்கும். அதனால் பொட் மேத்ஸ் விதி கட்டாயம் முக்கியமானது. இந்த விதியை பயன்படுத்த செய்தால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விட வரும். அதனால் இந்த விதி கட்டாயம் முக்கியமானது. இப்போ நாங்கள் முதலாவது கேள்விக்குரிய விடையை செய்து பார்ப்போம். 3 கூட்டல் 3 வகுத்தல் 3 இருக்குது. கூட்டல் முன்னுக்கு இருக்குது, ஆனால் கூட்டல் இங்கே தான் இருக்குது. அதுக்கு மேலே வகுத்தல் இருக்குது. வகுத்தலை செய்துட்டு தான் பிறகு தான் கூட்டலுக்கு வரணும். மேலேருந்து கீழே, அதாவது பொட் மேத்ஸ் ரூலில் வகுத்தெல்லாம் மேலே இருக்குது. ஆகவே வகுத்தல் செய்துட்டு தான் கூட்டலுக்கு வரணும். மண்டபடியாக வகுத்தலை செய்வோம். 3 அப்படியே வச்சுக்கணும், கூட்டலையும் அப்படியே வச்சுக்கொண்டு 3 வகுத்தோம்னா 3 வகுத்தா 1. இப்போ அடுத்த கூட்டல் மட்டும் இருக்கிறபடி அதை செய்தால் 3 2 கூட்டினா 4. மாறி மற்றபடி செய்தால் விட மாறுபற்றும். 2 வந்தது எங்களுக்கு அப்போது, ஆனால் உண்மையான விட 4 பொட் மேத்ஸ் விதிப்படி செய்தால். அதே மாதிரி இதையும் செய்தோம்னா கழித்தலும் இருக்குது பெருக்கலும் இருக்குது. ஆனால் பொட் மேத்ஸ் ரூலில் பெருக்கல் முன்னுக்கு இருக்குது, அதுக்கு பிறகு தான் கழித்தல் இருக்குது. கழித்தல்ன்றது பிறகு இருக்குது. அதனால் பெருக்கலை முதல் செய்யணும். 4 வச்சுக்கொண்டு கழித்தல் 2 பெருக்கினா 4, 2 பெருக்கினா 4, 4 போனால் 0. இதுக்குரிய விட 0. அதை மற்ற வழியில் நாங்கள் செய்தோம்னா 4 2 கழிச்சா 2 பெருக்கினா 4 வந்துடும். ஆனால் அது பிள்ளையானது. பொட் மேத்ஸ் ரூல் படி தான் செய்யணும். முதல்ல பெருக்கலை செய்துட்டு பிறகு தான் கழித்தல் செய்யணும். அதே மாதிரி இங்கே வகுத்தலை செய்துட்டு பிறகு தான் கூட்டலுக்கு வரணும். இது சும்மா பேசிக்கான 2 கணக்கு தான். நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ நாங்கள் பிரேக்கெட் சம்மந்தப்பட்ட கணக்குக்குள்ளே போவோம். ரெண்டுமே ஒரே வினா தான், ஆனால் 2க்கும் வேறு விட வரும். ஒரே வினாவிலேயே வேறு விட வரும். ஆனால் இது 2 வினாவும் வித்தியாசமான வினா. 2க்கும் வேறு விட வரப்போகுது. அது என்னென்னு பார்ப்போம். முதல்ல இதை செய்கிறதுக்கு எங்களுக்கு பொட் மேத்ஸ் விதி தேவை. மேல் எழுதிட்டோம், இருந்தாலும் இங்கேயும் எழுதுவோம். பொட் மேத்ஸ் ரூல்னு சொல்லுவோம். பிரேக்கெட் ஆஃப் வகுத்தல், அடுத்தது பெருக்கல் கூட்டல் கழித்தல். இந்த ஓரெல்லாம் செய்யணும். முதல்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். பிரேக்கெட் இருக்குது, அதனால் பிரேக்கெட் செய்யணும். மற்றது அப்படியே வச்சுக்கொண்டு பிரேக்கெட்டை செய்யணும். பெருக்கல் அடையாளத்தோடு இருக்குது. 3ஐயும் 2ஐயும் கூட்டினா 5, 3ஐயும் 2ஐயும் கூட்டினா 5. இப்போ இனி இருக்கிறதுல எது முதல் இருக்குன்னு பார்க்கணும். வகுத்தலோ பெருக்கலோ. வகுத்தெல்லாம் முன்னுக்கு இருக்குது, அதனால் வகுத்தலை செய்வோம். 10 2 வகுத்தா 5 பெருக்கல் 5. இப்போ இதுக்குரிய விட 25. இதுக்குரிய விட 25. ரெண்டுமே ஒரே கேள்வி தான். அடுத்ததும் 10 வகுத்தல் 2 பிரேக்கெட்டுக்கு 3/2. ஆனால் இதுக்கு வேறு விட வரும், இதுக்கு வேறு விட வரும். அது எப்படின்னு பார்ப்போம். 10 வகுத்தல் 2 எப்போவுமே பார்த்தோன்னா பிரேக்கெட் செய்யணும். அதனால் 10 அப்படி வச்சுருப்போம். வகுத்தல் அடையாளத்தை போட்டாச்சு. 2ஐயும் எழுதுவோம். 3/2. 3/2
2 5 பெருக்கல் போட்டு 5 எழுதுவோம். ஆனால் அப்படி எழுதக்கூடாது. அதுதான் முதல் பிழையான விடயம். இங்கே பிரக்கெட்ன்றது முழுவதும் சேர்த்தது தான் பிரக்கெட் இவ்வளவும் ஒரே கணியமாக மாறிடும். அதாவது இங்கே பெருக்கல் அடையாளம் இருக்கிறபடியாக தனியொரு கணியமாக 2 இருந்தது, தனியொரு எண்ணா 2 இருந்தது. இங்கே ஒரே கணியமாக ஒரே இலக்கமாக ஒரே செய்கையாக மாறிடும். இவ்வளவு ஏன்னா இடையில ஒரு இலக்கம் இல்லாதபடியாக இது ஒரே செய்கையாக மாறிடும். புரியுமான்னு நினைக்கிறேன். அடையாளம் இருந்தால் மட்டும்தான் அந்த அடையாளத்தை கணக்கெடுக்கிறோம். இது ஒரே செய்கையாக இருக்குது. அதனால் 3 பிரக்கெட் தான் முதல் செய்யணும். 3ஓட 2 கூட்டினா 5, 5 2ஆல் பெருக்கிறோம். 5 2ஆல் பெருக்கணும்டா 2 10. இதுக்குரிய விட 10 10 வகுத்தா 1. அப்படியும் சிக்கலாக இருந்துச்சுன்னா இன்னொரு விதத்தில் செய்யலாம். வகுத்தல் அதே மாதிரி தான் 2 பிரக்கெட்டை இப்போ நீக்க போகிறோம். பிரக்கெட்டை வச்சுக்கொண்டு 2ஆல் பிரக்கெட் நீக்க போகிறோம். 2ஆல் பிரக்கெட் நீக்க போகிறோம். 2ஆல் 3 பெருக்கினா 6, கூட்டல் அடையாளம் 2ஆல் 2 பெருக்கினா 4. இப்போவும் பிரக்கெட் அப்படியே இருக்கிறபடியாக 10 வகுத்தல் 6 4 கூட்டினா 10 விட 10 10 வகுத்தா 1. 10 10 வகுத்தா விட 1 விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அடையாளங்கள் இருந்தபடியாக அதுக்கு வேறு விட வந்தது. இது அடையாளம் இல்லாதபடியாக இதுக்கு வேறு விட வந்திருக்குது. இது கம்யூனிட்டி போஸ்டில் ஏற்கனவே போட்ட வினா தான். இந்த வினாக்கு நிறைய பேர் 1 வர வேண்டிய எடுத்து 25, 25 வர வேண்டிய எடுத்த 1 மாறி மாறி அதாவது கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்குரிய விளக்கமாக இது இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதையும் கருத்தில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் இது சம்மந்தமான விளக்கங்கள் அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். எல்லாத்துக்கும் மேல் அதிகமாக இந்த 5வது வினாக்குரிய விடையை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். என்ன விடை வரமாண்டு இதில் பெருக்கல் அடையாளம் இல்லை. பெருக்கல் அடையாளம் இருந்தால் தான் இதை தனியாக எடுக்கணும். இவ்வளவும் ஒரே செய்கையாக அடுத்து செய்து போட்டு மற்றது வகுத்தில் செய்யணும். செய்து கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அடுத்த காணொலியாக இது சம்மந்தப்பட்ட கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுவும் அதே மாதிரியே பெருக்கலும் இருக்குது, பெருக்கல் இல்லாமல் இருக்குது. இதை கொஞ்சம் விளக்கமாக அடுத்த காணொலியில் கொஞ்சம் பெருசாக பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே பார்த்துட்டோம். இருந்தாலும் அடுத்த காணொலியில் இது சம்மந்தமாக விளக்கமாக பார்க்குறதோட ஆஃப் சம்மந்தமாகவும் இருக்குது. அடுத்த காணொலியில் பார்க்க போகிறது ஆஃப் சம்மந்தமாகவும் எப்படி எதை முதல் செய்யணும். பொட் மேட்ச் ரூல் நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். அதில் ஆஃப் அங்கே இருக்குது. அதில் எதை முதல் செய்யணும் அதை பயன்படுத்தி 5வது கணக்கு நீங்கள் செய்ய வேண்டி வரும். இது சம்மந்தமான விளக்கத்தை அடுத்த காணொலியில் பார்ப்போம். மறக்காமல் இப்போ பார்த்த 5வது வினாக்குரிய விடையை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.